பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரையை கட் பண்ணிக்கலாம். நிறைய விதை வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய விதை இருக்குது. எல்லாமே கீழே வந்து கொட்டி கிடக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சறதுக்காக இந்த கீரையை நம்ம பறிச்சுக்கலாம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்து தலையும். ஆனால் இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த கரிசலாங்கண்ணியோட விதை வந்து விழுந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நாங்கள் ஒரு குட்டி செடியாக தான் நடவு பண்ணியிருந்தோம். ஆனால் சீக்கிரமாகவே இந்தளவுக்கு க்ரோத் வந்துருச்சுன்னு பாருங்கள். இது கட் பண்ணி விட்டால் தான் அடுத்து நல்லா சூப்பராக தலையும். இந்த சைடெலாம் இருக்குது பாருங்கள். இந்த சின்ன சின்ன இந்த இது எல்லாம் வேணாமா? வேணாம் தலைஞ்சு வருது. எல்லாம் தலைஞ்சு வருது. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த தலையை மட்டும் ஆஞ்சு நம்ம அரைச்சி எண்ணெய் காய்ச்சணும், தேங்காய் எண்ணெய். மாடியில் பறிச்சுட்டு வந்த கரிசலாங்கண்ணி கீரை இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இதை வச்சு எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா பொதுவாக வயல்வெளி ஓரங்களில் நிறையவே படர்ந்துருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்ச போகிறோம். கறி லீஃப் எடுத்திருக்கோம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5-6 செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்குது. இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. பபிள்ஸ்லாம் வருது. இப்போ காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் போட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயணும். வெடிக்குது, தண்ணி பட்டால் வெடிக்கும். கரிசலாங்கண்ணி கீரையை அரைக்காமல் தான் இப்போது எண்ணெயில் பாயில் பண்ண போகிறோம். எசன்ஸ் நல்லாவே இறங்குங்க, நீங்களும் பாருங்கள். எசன்ஸ் இறங்க இறங்க அந்த வாசனை வந்து சூப்பராக வருது. இப்போ வந்து நல்ல க்ரீன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீனாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் காய்ச்சி வச்சதை இந்த சம்படத்தில் ஊற்றி வச்சுருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் வடிகட்டின பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கசடெல்லாம் இருக்குது, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த எண்ணெயோட கலர் பாருங்கள், நல்ல
திக்கான க்ரீன் கலரு, ஆனால் பாட்டிலில் ஊற்றும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு திக்கான க்ரீனு. இதான் பிரிங்கராஜ் ஆயில். சூப்பராக இருக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். செம்ம க்ரீனாக இருக்குது பாருங்கள். அந்த இலையோட எசன்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. இது தாங்க ஒரிஜினல் பிரிங்கராஜ் எண்ணெய். கடையில் வாங்குகிற எண்ணெயெலாம் எப்படி இருக்கும்னு தெரில. இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி இலை இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும்.